இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்றைக்கும் ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோட தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளையை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்களுடைய செவேல் வள்ளிக்கும்மி சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறோம். நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இன்றைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயம் வந்து இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். படிக்க வைக்கிறதுக்கு கூட நம்ம குழந்தைங்கள் நிறைய பேர் வந்து பொருளாதார வசதி இல்லாமல் இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சங்கங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. நான் அதை வந்து மறுக்கலை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பெரிய பெரிய கட்சிகள், நீங்கள் அதிமுகவாக எடுத்துக்கிட்டோம், திமுகவை எடுத்துக்கங்க, பிஜேபி எடுத்துக்கங்க, எந்த பெரிய கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சிகளுக்குன்னு சொல்லி ஒரு நிதி அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் எந்த ஒரு விசேஷம் நடத்தினாலும் எந்த ஒரு விஷயம் நடத்தினாலும் பொருளாதாரங்கிறது அந்த கூட்டத்துக்கோ அந்த விசேஷத்துக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஐயா இறந்ததுக்கப்புறம் ஐயாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத வந்து நம்ம கைலாச கவுண்டர் ஐயா உங்ககிட்ட சொன்னார். ஏன்னா அவர் வந்து நான் கூட இருந்திருக்கேன். வடநாட்டில் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். ஒரு விஷயம், கரூரில் வந்து மாடியில் வந்து ஃபைனான்ஸில் இருந்து எட்டி கீழே பார்க்குறாரு. கீழே வந்து 2 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இது நடந்தது எப்போன்னா கிட்டத்தட்ட 1986 மேலேருந்து. அப்போ சுமங்கலி ஃபைனான்ஸ்னு சொல்லி கரூரில் வந்து மாடியில் இருக்கும். அந்த மாடியிலேருந்து ஐயா பார்க்குறாரு, கீழே 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடிச்சுக்கிறாங்க. ஐயா கீழே இறங்கி வர்றாரு. அப்போ வந்து அவர் வடநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஊர்லேயும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அவருக்கு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். அவர் கீழே இறங்கி வந்து என்னப்பா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டுக்கும்போது, அப்புறம் இந்த சமுதாயம் எந்த சமுதாயம்னு கேட்கும்போது அதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து சண்டையில் இருக்காங்க. அப்படியா, அப்போ நம்ம சமுதாயம்னா அதாவது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் கேட்டது வந்து, என்ன நம்ம சமுதாயத்துக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லையா, என்னப்பா நம்ம ஆளுங்களை இப்போ யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா யாருமே இல்லைங்க ஐயா, எனக்குன்னு யாரும் பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது தான் அங்கே தான் வந்து அந்த நம்ம கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞர் அணிக்கு அந்த பொறி அங்கே தான் உருவாச்சு. அன்னைக்கு தான் ஐயா வந்து நம்ம ஆளுங்க யாருமே இல்லை, ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாருமே இல்லைன்னா நாம் ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 10 பேரை வச்சு உடனடியாக கரூரில் வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் போட்டார். ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு 10 பேரை வச்சு கூட்டம் போட்டு அங்கே உருவானது தான். எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஐயா நீங்களே தலைமை ஏற்று நம்ம சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் முன்னெடுத்து வரணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்லப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞரணி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி அதாவது அவருக்கு வந்து அப்போ வந்து உள்ளே வந்துட்டார், நம்ம சமுதாய அமைப்பை உருவாக்கிட்டார். நிதி பற்றாக்குறை, அவருக்கு எப்படி நிதி உருவாக்குறது என்னன்னு தெரியாமல் தான் கையிலேருந்து சம்பாரித்த பணம் வீடு எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணார். நாங்களாம் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வடநாட்டுக்கு போயிட்டு வந்து 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தான் வருவார். நான் சொல்ல வந்ததை இந்த கூட்டத்தோட ஒரு முக்கியமான சில விஷயங்களை நான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி நம்ம அமைப்பு தமிழக கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞரணி இனி எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி நம் சமுதாய மக்களுக்கு ஒரு பின்புலமாக ஒரு பின்புலத்தில் இருந்து எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதோட பொருளாதார கட்டமைப்பான வால்மீகி அறக்கட்டளை இன்றைக்கி ஆரம்பித்த உடனே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த அறக்கட்டளையில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க.
இதை வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று வந்து செயற்குழு உறுப்பினர். இந்த அறக்கட்டளையோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம சமுதாய மக்களை எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் உறுப்பினராக கொண்டு வரணும். உறுப்பினராக அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குடும்பமோ யார் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் தேவையான கல்வி உதவியாகட்டும், எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நம்ம அறக்கட்டளை சார்பாக செய்யலாங்கிறது தான் உறுப்பினருக்கான ஒரு தகுதி. அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இயன்றவரை நீங்களும் உங்களை சார்ந்தவர்களையும் நம்ம அறக்கட்டளைக்கு உறுப்பினராக சேர்த்தணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினராக சேர்றதுக்கான கட்டணம் 1000 ரூபாய். இன்றைக்கி உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க திருமதி யசோதா அவர்கள். எனக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிறது என்னென்னா கட்டமைப்பு. நம்ம ட்ரஸ்ட்டோட எல்லா முடிவுகளும், இப்போ நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுறோன்னா அந்த ட்ரஸ்ட்டோட செயற்குழு உறுப்பினர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அங்கே இருக்கிற உறுப்பினர்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி உதவி செய்யலாம், எவ்வளோ உதவி செய்யலாம், அந்த உதவி செய்கிறதுக்கு அவங்க எலிஜிபிளா, இது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் உதவி செய்யணும். இப்போ பை சான்ஸ் இப்போ நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு 7 மாவட்டம் இருக்குன்னா, இப்போது இன்றைக்கி வந்து 2-3 மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு மாணவிக்கு வந்து நம்ம கல்வி உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ, அது யார் அந்த மாணவி, அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன, நிஜமாலுமே நம்ம செய்யக்கூடிய உதவிக்கு அவங்களுக்கு வந்து பலன் அளிக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி 3 பேர்த்துக்கு நாங்கள் உதவி செஞ்சோம். ஸோ இந்த செயற்குழு உறுப்பினர்கள் வந்து அந்த கட்டமைப்பில் இருந்து அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ செயற்குழு உறுப்பினராக இருக்கவங்களுக்கான கட்டணம் வந்து 5000 ரூபாய். இன்றைக்கி நம்ம அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு 15 பேர் செயற்குழு உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம ஐயா திரு ராமலிங்கம் அவர்கள், பச்சா கவுண்டன் வலசு கொல்லாங்கோயில் பேரூராட்சி கவுன்சிலர், அவர் வந்து ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரும் திரு முருகேசன் அவர்கள், பச்சா கவுண்டன் வலசு, 2 பேரும் நம்ம வால்மீகி அறக்கட்டளையோட செயற்குழு உறுப்பினராக சேர்றதா உறுதி அளிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஆனந்தன் விளக்கேத்தி, அவங்க 3 பேர்த்துக்கும் என்னோட நன்றியையும் இந்த நேரத்தில், அதாவது இந்த அமைப்பு கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்கிறதுக்கு இவங்களோட ஆசீர்வாதமும் நம்ம மக்களோட ஒருங்கிணைப்பும் ஒற்றுமையும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்சதை சாதிக்கலாம். அதனால் அவங்க 3 பேர்த்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அறக்கட்டளை அறிவித்த உடனே நானும் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இணைஞ்சிக்கிட்டதுக்கு என்னோட தாழ்மையான நன்றியை வருத்திக்கிறேன். நன்றிங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஐயா திரு சந்திரசேகர் அவர்கள், வணக்கம், கோபியை சேர்ந்த அவரும் நம்ம செயற்குழு உறுப்பினராக சேர்றதுக்கு சம்மதித்து உடனடியாக எங்களுக்கு அதுக்கான தொகையும் அனுப்பிச்சிட்டாரு. திரு முருகேசன் ஐயா அவர்கள் வயிற்றுக்கவுண்டம்புதூர் ஊரை சேர்ந்த வயிற்றுக்கவுண்டன்புதூர் அவர்களும் நம்முடைய அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினராக சேர்ந்து அதுக்கான தொகையும் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இனி நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அறக்கட்டளையோட உறுப்பினராகவோ செயற்குழு உறுப்பினராகவோ சேர்ந்து நம் சமுதாயத்திற்கு ஒரு சமுதாயமாக நம்ம உதவி செய்யணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். கரூர் மாவட்டத்திலிருந்து நம்ம திருமதி யசோதா அவர்கள் இன்று உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. அவங்கள பற்றி விசாரித்ததில் அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்களை அவங்க வந்து நல்ல என்ன படிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் வாங்க, மேலே வாங்க. நந்தா கவுண்டன், நம்ம கரூர் மாவட்டம் நந்தனூரை சேர்ந்த நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ஆக்டிவாக, ஆக்சுவலாக நம்ம வந்து 2020 வந்து நம்ம ஐயா இறந்ததுக்கப்புறம் கரூர் மாவட்டத்தில் வந்து நிறைய இடத்துல பெயர் பலகையை திறந்து வைக்கிறதுக்காக ஒரு விழா எடுத்தோம். அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற நிறைய மக்கள், நூற்றுக்கணக்கான மக்களை வந்து நம்ம சங்கத்தில் இணைச்ச பெருமைக்குரிய திருமதி யசோதா அவர்கள், இன்றைக்கி அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட். அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்கள வந்து MBA HR, நான் ஏற்கனவே நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன். அவங்க பொண்ணு வந்து MBA HR முடிச்சுட்டு இப்போது கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. அவங்களும் வந்து காலேஜில் இருக்கிறனால அவங்க முடிக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் செமஸ்டர் ஃபீஸு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கேள்விப்பட்டு உடனே
நம்ம அறக்கட்டளையிலேருந்து அதற்கான ஒரு சிறு காசோலை, அவங்களோட ஃபுல் ஃபீஸே நம்மளால் கட்டுறதுக்கு இப்போதைக்கு இயலாவிட்டாலும் ஏதோ ஒரு சிறு உதவியை நம்ம அறக்கட்டளை மூலமாக செய்யணுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சிறு காசோலையை நம்ம இந்த நேரத்தில் பரிசாக அதாவது கொடுக்கறதுல நம்ம அறக்கட்டளை சார்பாகவும் நம் சமுதாய மக்கள் சார்பாகவும் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இந்த பரிசை நம்ம சந்திரசேகர் ஐயா வழங்குவார் என்று அவங்க வந்து MBA முடிச்சுட்டு HR டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்து அதே மாதிரி அவங்கள மாதிரியே நிறைய நம்ம சமுதாய மக்களுக்கு அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள எல்லாத்தையும் முன்னேற்றத்துக்கு வழி உறுதுணையாக இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். திடீர்னு மைக்கு கொடுக்க முடியும், என்ன பேசுகிறதுன்னு தெரியல, யோசிக்கிறேன். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. முதல்ல என் பொண்ணு HR படித்து முடித்து அது வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு உதவி செய்யணும். ஆனால் அதை விட நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் படிக்கல, இருந்தாலும் எனக்கு 10வது தான் படிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம மக்கள் நம்ம இனம் வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். என்னால் முடியலைன்னா பண உதவி முடியலனாலும் மற்ற உதவி எல்லாமே நான் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இதை விட எனக்கு பேசுறதுக்கு தெரில. ஆனால் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவி செஞ்சதுக்காக. ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்றைக்கி கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் நான் மனசில் நினச்சதெல்லாம் அப்பப்போ சொல்லிட்டேன். 2 விஷயத்தை மட்டும் நான் வந்து குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஒன்று வந்து நம்ம சமுதாயத்திற்கான அரசியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அரசியலை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பட் நம்ம சமுதாயத்திற்கு எந்த மாதிரி வேணுங்கிறதுல நான் ஒரு சில கருத்துக்கள் உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலைனாலும் என் மனசுக்கு பட்டதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் அமைப்பை ஏற்படுத்துகிறவங்க அமைப்பை ஏற்படுத்தி அடுத்த கட்டமாக ஒரு சில வருடங்களோ இல்லை ஒரு சில மாதங்களோ அமைப்பை ஏற்படுத்தி உடனடியாக வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு MLAவோ இல்லை MPயாவோ இல்லை மினிஸ்டராவோ ஆனால் மட்டும் நம்ம சமுதாயம் உடனடியாக அடுத்த நிமிஷமே வந்து ஒரு உச்சாணி கொம்புக்கு போகிறதில்ல. அதற்கு முக்கியம் நம்ம சமுதாய மக்கள் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் வாழ்க்கை முறையிலையும் அவங்க முன்னுக்கு வரணும். ஸோ அரசியல்ங்கிறது இன்றைக்கும் வந்து அரசியல்ங்கிறது நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் 2 கலந்துருக்கிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தெருவிளக்கு எரியலைனா கூட இல்லை நம்ம வீட்டுக்கு வெளியில் சாக்கடை அடைச்சிருச்சுனா கூட இல்லை எல்லா விஷயத்துலையும் அரசியல் தான் இருக்குது. நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு சாக்கடை அடைச்சிச்சுன்னா நம்ம போய் அதை தோன்றதை விட நம்ம வீட்டில் நம்ம தெருவோட கவுன்சிலர் யாருன்னு சொல்லுவோம், இல்லை MLA யாருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வந்து அரசியல் அடிப்படை அறிவை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சு ஒரு முன்னாடி போகிறவங்க வந்து இன்றைக்கும் ஏதோ ஒரு கட்சியோட போய் நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு முன்னெடுப்பாக இருக்காது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்ம சமுதாயத்திலையும் எல்லா கட்சியிலையும் வந்து நம்ம மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ADMKலையும் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, திமுக அதாவது DMKலையும் நம்ம மக்கள் இருக்காங்க, BJPலையும் நம்ம மக்கள் இருக்காங்க, காங்கிரஸ்லேயும் நம்ம மக்கள் இருக்காங்க. இது மாதிரி நான் தமிழர்கள் எத்தனையோ கட்சிகள் வருது, எல்லாத்துலேயும் நம்ம மக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி போகிறவங்க இன்றைக்கி நம்ம சமுதாய மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மன வருத்தம் வரும். அதனால் நம்மளோட அரசியல் எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து திமுகலையாகட்டும் அதிமுகலையாகட்டும் BJP காங்கிரஸ் ஒவ்வொன்றிலையும் அடிப்படையிலேருந்து வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு நிலையில் இருக்கிற நிறைய நபர்கள் நம்ம சமுதாயத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. எங்கள் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கள் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எங்கள் மக்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அவங்கள நாங்கள் ஜெயிக்க வச்சுக்கிறோம். நாளைக்கு அவங்க ஜெயிச்சு சட்டசபைக்கோ இல்லை மாநிலமைக்கோ போனாங்கன்னா அவங்க நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அடுத்த முறை மீண்டும் அவங்கள ஜெயிக்க வைப்போம். இல்லையா ஜெயித்தவங்க வந்து நம்ம மக்களை கண்டுக்கல இல்லை அவங்க கட்சி ஓரியன்டாக போகிறாங்கன்னா ஓகே, அதுக்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி
இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் அடிப்படையிலேருந்து தொண்டனாக இருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல வளர்ந்து வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம மக்கள் அதிகமாக வாழ்கிற இடத்துல இன்றைக்கும் இந்த இடத்துல இந்த மக்கள் நம்ம வேட்டோ கவுண்டர் மக்கள் அதிகமாக இருக்காங்கடா, இந்த மக்களுக்கு நம்ம இந்த மக்களோட ஓட்டை நம்ம வாங்கணும்னா அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை தேடி அவங்க வந்து நமக்கு சீட்டு கொடுக்கணுமே தவிர, இன்றைக்கும் நாம் அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறது வந்து என்றைக்குமே நம்மளோட அரசியல் முன்னெடுப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அதே போல் இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க, ஒரு தொகுதி எடுத்துங்க, இன்றைக்கி மொடக்குறிச்சி தொகுதியை எடுத்துங்கப்பா. இந்த தொகுதியில் நம்ம மக்கள் நிறையா வாழ்கிறாங்க. இங்கே வந்து எல்லா கட்சிகளும் இருக்குது. எல்லா கட்சியும் நம்ம என்ன சரி இப்போ நான் சொல்கிற அந்த முடிவுக்கே வர்றாங்க மக்கள். ஓகே சார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார். இப்போ ஏடிஎம்கேலும் நம்ம மக்கள் நிற்கிறாங்க, டிஎம்கேலேயும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்து நிற்கிறாங்க, பிஜேபியில் அப்போ நம்ம யார் சார் ஓட்டு போகணும்னா யார் நமக்கு நல்லது செய்வாங்கங்கிற அந்த தகுதி இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அதாவது 4 பேர் நம்ம கட்சியில் நிற்கிறாங்கன்னா அதில் சிறந்தவங்க யார்? ஏன்னா அந்த அடிப்படை அறிவை தான் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கும் நம்ம மக்கள்கிட்ட தவறு ஒருத்தர் செஞ்சால் நம்ம மக்கள் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் தான் இன்றைக்கும் முன்னாடி போகிறவங்க அந்த தப்பை பண்ணாமல் கரெக்டான வழியில் போவாங்க. நம்ம மக்களையும் நம்ம இளைஞர்களையும் சரியான வழி நடத்துவாங்க. இல்லைடா என்ன ஆனாலும் சரி, நம்ம மக்கள் எந்த கட்சியில் நிற்கிறோமோ அந்த கட்சி ஓட்டு கொடுத்தா நம்ம மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாராக இருந்தாலும், அது நம்ம சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காமராஜர், கக்கன் அவங்க இருந்த காலத்தில் வந்து அரசியல் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, காமராஜர்கிட்ட போய் சார் அரசியல்னால் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லுவார், அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தவர், பக்கத்து தெருவில் தண்ணி வராமல் குடத்தை வச்சுக்கிட்டு மக்கள்லாம் பரிதவிச்சுட்டு இருக்காங்க, நான் உடனே அங்கே போகணும், உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா அப்போ இருந்த அரசியல் அப்படி. ஏன்னா மக்களோட நலன்தான் அவங்களுக்கு முக்கியம்னு சொல்லி இருந்த அரசியல்வாதிகளும் அப்போ இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சமோசா கடையில் 2 பசங்க வந்து ரொம்ப சுட சுட சமோசா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பசங்க வந்து சமோசா சாப்பிட்லாண்டா அப்படின்னு 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அதில் 2 பேரும் அழுங்காமல் நம்ம ஆளுக்கு 2 சமோசா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் போய் 2 சமோசா எடுத்துட்டான். எடுத்தோடனே கூட இருந்த ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் என்ன பார்த்தீங்களா, அந்த பையன் ஐயோ சமோசாவை திருடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். சத்தம் போட்டோன்னே அந்த கடைக்காரன் இங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாம் அந்த பையனை துரத்திட்டு ஓடுறாங்க, திருடனாடா திருடன். அந்த பையனும் பயந்துக்கிட்டு ஐயோ என்னடா இவன் நம்ம கூட இருந்த நண்பமாக இருந்தால் இவனே நம்மளை போட்டு கொடுத்துட்றான் அப்படின்ட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த கடைக்காரங்க எல்லாம் மொத்தமாக அவனை துரத்திட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த போட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, மாட்டி விட்டான் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற சமோசாலாம் தூக்கி பைக்குள்ளே போட்டான். பைக்கில் போட்டோடனே அந்த கடைக்காரர் அங்கேருந்து போயிட்டு வந்து, தம்பி நல்ல வேலைப்பா, டெய்லி சமோசா தொலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு, திருட்டு போயிட்டே இருந்துச்சு, அது யாருன்னே தெரியல தம்பி, இன்றைக்கி நீ சொல்லி கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்ட்டு அந்த 2 சமோசாவை வச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன்கிட்ட திருப்பி இன்னும் 2 சமோசா கொடுக்குற. அப்படி அவன் வந்து இல்லை சார் எனக்கு சமோசா பிடிக்காது, எனக்கு லட்டு தான் வேணும்னு கேட்குறான். இந்தப்பா லட்டு எடுத்துக்கோ அப்படின்னு லட்டு கொடுக்குறாரு. அந்த பையனோட அப்பா பக்கத்தில் நின்றுட்டு இருந்து, டேய் என்னடா இப்படி பண்ணுற, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வாயில் ஒரு லட்டை துணிச்சிட்டு அப்படியே அப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் டேய் நீ என்ன பண்ணுன்னு தெரியுமாடா, திருட்டுடா அப்படிங்கிறாரு. அப்பா நான் சொன்னது தெரிஞ்சது திருட்டு தான், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்களா அப்படின்னு அப்படியே முழிக்கிறாரு. நான் திருட்டு பண்ணாலும் எனக்கு லட்டு கொடுத்தாங்களே. இன்றைக்கும் அரசியல்வாதிகள் திருடினாலும் கொள்ளையடித்தாலும் நம்ம மக்கள் அவங்களுக்கு லட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ கூட இருக்கிறவங்கள காலை வாடுறதும் கூட இருக்கிறவங்கள மாட்டி கொடுக்குறதும், என்ன தப்பு செய்கிறவங்க ஏதாவது தப்பு நம்ம செஞ்ச தப்பை ஏதாவது ஏற்று பேசுகிறவங்கள வாயில் லட்டை துணிக்கிறது தான் இப்போ இருக்கிற அரசியல். அந்த அரசியல் இப்போ நமக்கு தேவையில்லை. இன்னும் நம்ம சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சமுதாய முன்னேற்றத்திற்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. எடுத்தோடனே அரசியலுக்கு போய் ஜம்ப் பண்ணி சட்டசபையில் போய் நீங்கள் உட்காந்தா உடனே நம்ம சமுதாயம் முன்னேறி அடுத்த லெவலுக்கு போயிடுமா? கண்டிப்பாக நான் சொல்கிறது, நம்ம அமைப்பு மக்கள் முன்னேற்றத்திற்காக. இன்றைக்கும் நான் ஏன் அறக்கட்டளையை நான் வச்சிட்ருக்கேன்னா, இன்றைக்கும் நான் சொல்கிறது வந்து தனி நபர் ஒருத்தர் நம்ம சமுதாயத்திற்காக செலவு செய்கிறாரு, இல்லை நம்ம சமுதாயத்திற்காக எல்லாம் பண்ணுறாருன்னா, ஒன்று நான் சொன்னபடி அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாருன்னா எத்தனை கோடியை நம்ம சமுதாயத்துக்காக ஒரு தனியாக கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? முடியாது. இல்லை அவங்க நம்ம சமுதாயத்திலேருந்து ஏதோ ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு வேண்டாம். நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு அமைப்பாக நம்ம எல்லாரும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையிலேருந்து நமக்கு முடிகிற உதவிகளை நம்ம மக்களுக்கு செய்வோம். படிக்க முடியாத குழந்தைங்களை படிக்க வைப்போம். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். விதவைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் நம்மளால் என்ன உதவி முடியுதோ செய்வோம்.
இதில் முக்கியமானது வந்து இதோட முக்கியமான ஒரு இது ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா கல்விக்கு. ஏன்னா இன்றைக்கும் நம்ம இளைஞர்களும் பசங்களும் மாணவர்களும் எல்லாருமே படித்தாங்கன்னா தான் நம்ம தொகுதியில் யார் நிற்கணும், நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அந்த அறிவு வேணும். அந்த அடிப்படை அறிவு என்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இல்லை, இந்த தமிழக மக்கள்கிட்ட இருக்கோ அன்னைக்கு நம்மளை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உண்மையான தகுதி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அரசியலை பற்றின கருத்து. ஸோ அந்த அறிவை அந்த கல்வியை நம்ம மக்களுக்கும் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அரசியல் நமக்கு வந்து டெய்லியும் நம்ம 2 கலந்தது. நம்ம இளைஞர்களுக்கு அரசியலை சொல்லி கொடுப்போம், யார் அவங்கள ஆளணுங்கிற அந்த அறிவை அவங்களுக்கு ஊட்டுவோம், அதை நோக்கி நம்ம போவோம். நமக்கு வந்து நம்ம அமைப்புக்கு நம்ம சமுதாய மக்களை முன்னேற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம செய்யணுங்கிறது தான் என்னோடய கருத்து. இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பீங்களோ, பட் எனக்கு மனசில் தோணுனதை நான் சொல்லிட்டேன். இதை யாரை மனசில் வச்சும் நான் சொல்லலை, யாரை வந்து குறிப்பாக சொல்லணுங்கிற எண்ணத்தோடய நான் சொல்லலை. இதுதான் என்னோடய கருத்து. அதே மாதிரி இன்றைக்கும் கோயிலை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1986 ஐயா, நீங்கள் பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நம்ம காலையில் வந்தோடனே நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். மதிப்புக்குரிய நம்ம சைக்கிளிஸ்ட் முத்து அவர்கள், உங்களுக்கு தெரியும் நம்ம சமுதாயத்தில் வந்து சைக்கிள் ஓட்டி நம்ம முதல் மாநாடு சீரணி அரங்கத்தில் நடந்துச்சு பார்த்தீங்களா சென்னையில். அந்த மாநாடுக்கு நம்ம தலையூர் பெரியநாயகம்மன் கோயிலில் இருந்து அந்த தீப்பந்தத்தை சைக்கிள்லையே பிடிச்சிக்கிட்டு, ஒத்த கையில் தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு 450 கிலோமீட்டர் சீரணி அரங்கத்துக்கு தன்னோட சைக்கிள்லையே வந்து கொடுத்து அந்த பெருமையை உடைய நம்முடைய மறைந்த அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். நான் MBBS படிக்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை வரும்போதெல்லாம் என்னோடய ரூமில் தான் தங்குவார். அவருடைய தகப்பனார் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மேடைக்கு அழைத்து நீங்கள் எல்லாரும் ஒரு கைதட்டு மூலமாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப நல்ல தங்கமான மனிதர், சிவன் கோயில் சிவனடியாராக அவர் வந்து சைக்கிள் ஓட்டுவார். சிவனடியார், அதாவது முக்கால்வாசி நேரம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் இருப்பார். சுவாமி தொண்டு அந்த அளவுக்கு பக்தியாக பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டார். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருக்கும் அவரோட குழந்தைக்கும் இந்த நேரத்தில் இவரை நினைவு கூறுவதன் மூலமாக அவர் ஆன்மா சாந்தி அடையும் நான் நினச்சி ஐயாவோருக்கு நினைவு கூறுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கும் ஐயா 84 வயசு ஆகிடுச்சு, ஆரோக்கியமாக. இன்றைக்கும் அவர் வந்து சொந்தமாக தோட்டத்தில் வேலை செஞ்சு தன் மகன் இழந்ததுக்கப்புறமும் இன்றைக்கும் அவர் உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு என்னோட தலைவணங்கி அவரை நான் வணங்குறேன். ஸோ அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் சீரணி அரங்கத்தில் மாநாடு போடும்போதே நம்ம தலையூர் பெரியநாயகம்மன் கோயில் ஐயா வந்து அப்போயே அவர் வந்து அங்கே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போயே நம்ம கோயில் என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பற்றி கருத்துக்கள் வித்தியாசமாக வருது. அதாவது ஒரு சிலர் வந்து அது வந்து கல்லறைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அது கோயில்னு சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கட்டும், அந்த கோயில் நம்ம சமுதாய கோயில்னு நாம் வந்து அடையாளப்படுத்தி விட்டோம். தலையூர் பெரியநாயகம்மன் கோயில் வந்து நம்ம சமுதாய கோயில். ஏன்னா காளிங்கராய் நம்ம தலையூர் மன்னன் வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன்னர் சங்கர் தலையூர் வரலாற்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம மன்னராக அவர் இருந்தனால நம்ம வந்து அந்த கோயிலை வந்து நம்மளோட குலதெய்வமாக நம்ம அடையாளப்படுத்திட்டோம். பட் இன்றைக்கும் அந்த கோயில் சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஐயா இறந்ததுக்கப்புறம், ஏன்னா ஐயா பூஜை எல்லாம் பண்ணி அந்த கோயிலை கட்டணும்னு முயற்சி பண்ணார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார வசதி அப்போ இல்லை. அவர் அதுக்கான முன்னெடுப்பும் இல்லை. அவர் நினச்சார் இந்த கோயிலை நல்லா கட்டணும்னு நினச்சாரே ஒழிய அதற்கான ஒரு பொருளாதார முன்னெடுப்பு அவர் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஐயா மறைஞ்சிட்டார். 2020 ஐயா மறைவுக்கு அப்புறம் நம்ம சங்கத்தோட நிர்வாகிகள் அறிவிப்புக்காக நான் அந்த கோயிலுக்கு போகும்போது, அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிருக்கேன். பட் அந்த ஒரு சில வருடங்கள் நான் படிப்பில் இருக்கும்போது அந்த கோயில் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல. 2020 நான் அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா முள்புதரும் செடி கொடியெல்லாம் முளைச்சி ரொம்ப ஒரு மோசமான நிலைமை இருந்துச்சு. நான் சொல்கிறது 2020 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ போய் நான் அங்கே இருக்கிற திருப்பணிக்குழுன்னு சொல்லி இருந்தவங்ககிட்ட போய் நான் கணக்கு கேட்குறேன். என்னாச்சு சார், நீங்கள் கோயிலை கட்டுறீங்களா இல்லையானா, அதை பற்றின வீடியோலாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டுறீங்களா இல்லையா, என்ன நிலைமையில, இல்லை நாங்கள் கட்டுறோம், கொரோனானால் கட்டலை, இல்லை நாங்கள் அதனால் கட்டலை, இதனால ஒவ்வொன்றும் ஒரு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த கோயிலை கட்டாமல் தான் வச்சுருக்காங்க. ஏன் அந்த கோயில், அதாவது என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அந்த கோயிலுக்கான ஒரு சரியான வரலாறை வந்து
வச்சுட்டு போகல. இன்றைக்கும் நம்ம சந்திரசேகர் ஐயாட்ட நான் கேட்குறது அந்த வரலாறை கண்டுபிடிச்சி என்ன இருக்குது. ஏன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பிச்சு தான் அந்த கோயிலோட வரலாறு இருக்கே தவிர அந்த கோயிலுக்குன்னு வரலாறு நம்ம பண்ண மிகப்பெரிய நிறைய தவறுகளில் வந்து நம்ம சரியாக வரலாறை பராமரிக்காமல் விட்டதும் ஒரு தவறு தான். அந்த வரலாறு சரியாக பராமரிக்க இல்லாதனால நம்ம மக்களும் முன்னோர்களும் வந்து அந்த கோயிலை வந்து சரியாக பராமரிக்கலை. அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்தில் ஒரு 450 வருடங்களுக்கு முன்னாடி நாயக்கர் காலத்தில் வந்து அந்த கோயிலை வந்து ஓரளவுக்கு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னமும் அந்த கோயில் சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது. இப்போது இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கும்போது இன்னமும் நான் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே வரைய இன்னமும் அந்த கோயில் கட்டின பாடில்லை. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் கூட ஒரு 100 வீடு இருக்கிற 50 வீடு இருக்கிற ஊரில் கூட மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க குலதெய்வத்தை வந்து நல்லா சிறப்பாக கட்டி நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் இருக்கும். எங்கன்னு பார்த்தா நம்ம சமுதாய மக்கள் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்றா சேர்றவங்க ஏன் ஒரு சமுதாயமாக ஒன்றா சேர மாட்டேங்கிறீங்க? ஸோ நம்ம சமுதாய கோயில்னு சொல்கிறோம். அந்த கோயிலை வந்து நம்ம ஏன் கட்ட முடியல, இன்றைக்கி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து விட்டதுனால 1950லேயே வந்து HRNC அதாவது இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த கோயிலை வந்து கையகப்படுத்திட்டாங்க. அவங்களும் கண்டுக்கல. ஏன்ப்பா சமுதாய மக்களான நம்மளே நம்ம முன்னோர்களே அந்த கோயிலை கட்டாதப்பா அவங்க மட்டும் எப்படி கட்ட போகிறாங்க? ஏன்னா அந்த கோயிலில் வந்து எந்த வருமானமும் வரப்போகிறதில்ல. அந்த கோயிலை கட்டினாலும் ஒன்றும் வருமானம் வராதுன்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க. அதனால் அவங்கள அதை வந்து கண்டுக்கல. ஸோ 1956 சம்திங் அப்போ இருந்து அந்த கோயில் வந்து நம்ம HRNC கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நான் 2020 போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து என்ன பிரச்சனை என்னதால தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு என்ன தான் முயற்சி பண்ணணும்னு பார்த்தா அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே கட்டிடலாம் அப்படின்னு சொன்னனால அந்த பர்மிஷன் அப்போ வந்து கலெக்டராக இருந்தவர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட திரு பிரபாகரன் IAS அவர்கள். அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, சார் ஒன்றும் இல்லை, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க, ஒரே மாதத்தில் உங்களுக்கு நான் அந்த கோயிலுக்கான அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கான EO, ஜாயின்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கப்புறம் கமிஷனர், அவர் அப்போ கமிஷனராக இருந்தால் அவரும் அந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கமிட்டியில் வச்சோம். மாவட்ட கமிட்டியில் வச்சோம், அப்புறம் மண்டல கமிட்டியில் வச்சோம், அப்புறம் ஸ்டேட் கமிட்டியில் ஒவ்வொன்றும் எல்லாமே நம்ம பண்ணி ஸ்டேட் கமிட்டியில் அப்ரூவல் வந்துருச்சு. அந்த கோயிலோட வேலையை 8 பிரிவாக பிரித்து அதுக்கு வந்து எஸ்டிமேஷன் 66 லட்சம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்து கூப்பிட்டு EO ஆஃபீஸில் மூலம் நடக்கிறாங்க. அங்கேயும் வந்தவங்கெல்லாம் நான் கட்டுவேன், நீ பண்ணு. அதாவது இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியாச்சு, கட்டுறதுக்கான எல்லா முகாந்திரத்தையும் கொண்டு வந்தாச்சு, எஸ்டிமேஷனும் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, கட்டுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது அங்கேயும் பிரச்சனை. சரி, EO ஆஃபீஸில் தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து திருப்பூர் AC ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அங்கேயும் பார்த்தா அந்த திருப்பணிக்குழுன்னு இருக்கிறவங்க வந்து அங்கேயும் வந்து இல்லை நாங்கள் தான் கட்டுவோன்னே, அப்பா நீங்களே கட்டுங்க, இன்னமும் உங்களுக்கு 2 வருஷம் நான் டைம் கொடுக்குறேன், இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா திருப்பி இதே மாதிரி நான் கட்டுறதுக்கு வருவேன், நீங்கள் வந்து ஒழுங்காக அப்போ வந்து நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லிவிட்டு நான் போனது வந்து 2022 17ஆம் தேதி அக்டோபர் மாதம். அது வந்து அந்த HRNCயோட டாக்குமெண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மலையில் வந்து நம்ம கோயில் வந்து இடிஞ்சு சின்ன பின்னம் ஆகிடுச்சு. இன்னமும் கோயிலில் ஒரு செங்கல் கூட வைக்கலை. இதையெல்லாம் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்ருக்குறோம். நம்மளால் ஒரு வார்த்தை கூட யாரையும் கேட்க முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. நம்ம போய் கேட்டால் அவங்க நம்மளே தான் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற நிலமை தான் இன்றைக்கும் இருக்குதே தவிர, இன்றைக்கும் நம்ம எல்லோரும் போய் அந்த கோயிலில் கேட்டு யாருப்பா திருப்பணிக்குழு, உங்களுக்கு யார் திருப்பணிக்குழுங்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்தது, ஏன் என்ன கோயிலை கட்டாமல் இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை வருஷம் தான் நீங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இப்படியே கட்டாமல் இருந்தால் இப்போ எங்கள் கோயிலை எப்போ தான் கட்டுறது நம்ம யாருமே கேட்குறதில்ல. அதனால் நான் முடிவு பண்ணது, இன்னுமே நம்ம கோயில் கட்டுறதுக்கு நாம் எல்லாருமே முன் வரணும். நாம் எல்லாம் முன் வந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு நல்ல காலம் பிறக்கும். என்னமோ நல்லதோ கெட்டதோ அந்த கோயிலை வந்து நம்ம சமுதாய கோயிலை நம்ம முன்னிலைப்படுத்திட்டோம். அப்போ அந்த முன்னிலைப்படுத்தினோன்னா நம்ம தான் அங்கே போகணும். எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோமோ அப்போ ஒரு சமுதாயமாகவும் நம்ம ஒன்றா இருக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை. ஸோ வெகு விரைவில் இத்தனை முயற்சியும் எடுத்து இன்னும் நம்மளால் கட்ட முடியல. ஏன்னா நான் அந்த 66 லட்சம் சொன்ன பார்த்திங்களா, அந்த எஸ்டிமேஷனில் வந்து நம்ம கோயில் கட்டியிருந்தோம்னா நல்லதோ கெட்டதோ ஓரளவுக்கு ஒரு கோயிலுன்னு கட்டி நம்ம நேரம் கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அதோட பிரம்மாண்டத்தை நம்ம எப்படி வேணால் மாற்றி கட்டிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கருங்கல்ல கட்டுங்க, மார்பிளில் கட்டுங்க, எதில் வேணால் கட்டுங்க.
ஆனால் ஒரு தடவை இவ்வளோ வருஷமாக இருக்கிற கோயிலை ஒரு தடவையாவது நம்ம வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க தான் நான் முயற்சி எடுத்தேன். அதை போய் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் போய் எங்களுக்கு கல்லெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு வந்து கருங்கல்ல தான் நாங்கள் கட்டுவோன்னு சொல்லி HRNCயில் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நாம் கொடுத்த இந்த எஸ்டிமேஷனை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் 3 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேஷன் கொடுத்தாரு. அதாவது கைக்கேற்ற வீக்கங்கிற மாதிரி நம்ம கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு இதுவும் நம்மக்கிட்ட இருந்து போய் 66 லட்சத்துலேருந்து 3 கோடிக்கு போயிடுச்சு. சரி, அதையும் தான் கட்டுவாங்கன்னு பார்த்தா அதையும் கட்டலை. ஸோ இதுதான் இந்த நம்ம இப்போ இருக்கிற நம்ம கோயில் நிலைமை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் கோயில் கட்டுறதுக்கு என் கூட இருப்பீங்களா? நான் வரேன், நான் கால் எடுத்து வைக்கிறேன் இந்த கோயில். நான் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் நமக்குள்ளே சண்டை வரக்கூடாது. நான் போய் அந்த இடத்துல நான் தான் கோயில் கட்டவன் நின்னா அவங்களும் கோயில் கட்டவன் நின்னா அங்கே தேவையில்லாத பிரச்சனை தான் வருமே தவிர யாரும் ஒருத்தரும் முடிவு வராது. நான் அதனால தான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுங்கப்பா, நீங்கள் தானே கேட்குறீங்க, கட்டுங்க. இன்றைக்கி 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னமும் அந்த கோயிலில் வந்து ஏப்பா நீங்கள் வசூல் பண்ணுறீங்க, மனசாட்சி வேண்டாமா? ஒரு சுவர், ஒரு சுவர் செங்கல்லையாவது கட்டி ஒரு பாத்ரூம் டாய்லெட் வச்சு வர்றவங்களுக்கு உட்கார்றதுக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற மரங்கொடி செடியாவது வெட்ட வேண்டியதானப்பா? அதுக்கு கூடவாப்பா உங்களுக்கு வசூலாகலை? சொல்லுங்கள். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதாவது இன்றைக்கும் நம்ம இந்த அமைப்பை நான் ஒரு மருத்துவராக இருக்கும்போதும் இன்றைக்கும் நான் வந்து உங்கள் முன்னாடி நின்று இந்த அளவுக்கு நம்ம சமுதாய ஒற்றுமையை நான் ஏற்படுத்துகிறேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து நமக்கு நாமே காலை வாரிக்கிட்டு நமக்கு நாமே அசிங்கப்பட்டுருக்குறோம். அந்த மாதிரி அசிங்கப்படுறவங்கள நாம் வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரணும். ஓஹோ, நாம் வந்து தப்பாக எதுவும் சொன்னோம்னா நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வரணும். அந்த பயத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட என்றைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்கப்பா. 100% நல்லவங்க எந்த சமுதாயத்துலையும் கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம சமுதாயத்துலேயும் நல்லவங்க இருக்கும், கெட்டவங்க இருக்கும். ஆனால் கெட்டவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ நம்ம நல்லவங்களுக்கு நமக்கெல்லாம் என்னப்பா வேலை? சொல்லுங்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இளைஞர்களை கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போஸ்ட் ரோட்டை வைக்காதீங்க. அவங்கள படிக்க விடுங்க, அவங்கள வேலை செய்ய விடுங்க, அவங்கள சம்பாதிக்க விடுங்க. நீங்கள் தலைவராக இருங்க, நீங்கள் போய் போஸ்ட் ஓட்டுங்க. உங்கள் போஸ்ட்டில் எதுக்கு அவங்க ஓட்டுறாங்க? அவங்க உங்கள் வீட்டு வேலைக்காரங்களா இளைஞர்கள்லாம்? இன்றைக்கும் இளைஞர்கள்கிட்ட நான் தயவு செஞ்சு கேட்குறேன்ப்பா, போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட படிப்பை பாருங்கள், தொழிலை பாருங்கள். உங்கள் தலைவருக்கு போஸ்ட் ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒரு வெங்காயமாக ஆக போகிறதில்ல. சொல்லுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உட்காந்து ஒரு புத்தகத்தை படிங்க, இல்லை ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். எந்த தலைவருக்கும் எந்த இளைஞர்களும் போஸ்ட் ஒட்டாதீங்கப்பா. இன்றைக்கும் நம்ம கூட்டத்துக்கு ஒரு போஸ்ட் கூட இல்லை. வெளியில் பார்த்துருக்கீங்களா? எந்த இளைஞராவது போஸ்ட் ஒட்டி நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்களா? சொல்லுங்கள். எந்த போஸ்ட்டும் நம்மக்கிட்ட கிடையாது. சரி, ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நம்ம வீடு புண்ணியாசனைக்கு செல்லும் வழினாவது போடுவோம் இல்லையா? அப்படியாவது தெரியணுங்கிறதுக்காக தான் 2 ஃப்ளக்ஸ் வெளியில் வச்சுருக்கோம். நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது வந்து, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லார் மாதிரியும் சமுதாய அமைப்பை கொண்டு போகக்கூடாது. நம்மளோட எண்ணமும் செயலும் வித்தியாசமாக இருக்கணும். இன்றைக்கும் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இடையில தொய்வடைஞ்சதுக்கு காரணம், பொருளாதார கட்டமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்த போகிறோம், நம்ம மக்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கும் இந்த மீட்டிங்க்கு நான் செலவு பண்ணிடுவேன்ப்பா. இது மாதிரி ஒரு 10 மீட்டிங் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என் வீட்டம்மா கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் சம்பாரிச்சு ஹார்ட் ஏர்ன் மணி. இன்றைக்கும் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நடுராத்திரியில் எந்திரிச்சு போய் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றி, அந்த பேஷண்ட் எனக்கு ஐயா ரொம்ப நன்றின்னு அந்த ஒரு வாழ்த்து சொல்லி எனக்கு ஒரு 5000 10,000 ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபீஸை வச்சு தான் இன்றைக்கும் நான் அந்த சமுதாயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கஷ்டப்பட்டு பண்ண பணத்தை ஓகே நான் பண்ணலாம், என்னால் முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. எல்லாரும் சேர்ந்தாதான் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட கருத்து. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கோம். நீங்கள் நினச்சிக்கலாம் கவுண்டரையாவோட பையன் வருவார், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 2 வருஷமும் உட்காந்து நான் யோசிக்காத நாளே கிடையாது நம்ம சமுதாயத்திற்கு அடுத்து எந்த மாதிரியான முயற்சியை கொண்டு போகணும் அப்படின்னு. கோயிலை வந்து இன்றைக்கும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வந்தேன்னா ஓகே, சண்டை வரக்கூடாது, அவங்க பண்ணட்டுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். அவங்களும் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட போய் நின்று நீங்கள் பண்ணுங்கள், நானும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு செங்கல்ல கூட அவங்க எடுத்து வைக்கலப்பா. எப்படி நீங்கள் அவங்கள நம்ப முடியும் சொல்லுங்கள்? சரி, ஒரு சின்ன ஒரு கட்ட ஆரம்பித்து அவங்க ஒரு சின்ன இன்ன வரைக்கும் ஒரு செங்கல் வைக்கிறது கூடவா காசு வசூலாக இருக்காது? சொல்லுங்கள்.
ஸோ அப்போ நாமெல்லாம் கேட்காம இருக்கிறனால நம்மெல்லாம் வந்து இன்னமும் இப்படி இருக்கிறனால தான் நம்ம சமுதாயம் இப்படி இருக்குது. தப்பு செஞ்சால் தப்பு செய்கிறவங்களுக்கு நெத்திக்கு நேரம் நின்று ஏன்ப்பா அப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அவன் தப்பு செய்ய மாட்டான். அதை விட்டுவிட்டு நமக்கு என்னப்பா வேலை அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போக ஆரம்பிச்சு. இன்றைக்கும் எனக்கு என்னப்பா வேலைன்னு சொல்லி நான் என் மருத்துவ படிப்பை பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு யார் வர்றது சொல்லுங்கள்? இன்றைக்கும் தவறான பாதையில் போகிறதுக்கு தான் இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. சரியான பாதையை காட்டுறதுக்கு யாரும் இல்லை. சரியான பாதை எது, தவறான பாதை எதுன்னு சூஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. போகிறது எல்லாமே தவறான பாதை தான். அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த அமைப்பு இனி என்றைக்கும் பின்வாங்காது, என்றைக்கும் சோடை போகாது. இந்த அறக்கட்டளைக்கும் இந்த அமைப்புக்கும் நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து உங்களோட ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் கொடுத்தீங்கன்னா நம்ம சமுதாயம் இன்றைக்கி இல்லைப்பா, அடுத்த வருஷம் இல்லைப்பா, இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக வரும். எல்லா சமுதாயமும் நம்ம சமுதாயத்தை பார்த்து வேட்டோ கவுண்டரை பாருங்கப்பா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வரும். அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் என் கூட இருந்து என்னோட பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலை, அந்த நிலை நமக்கு வரும். நாம் இல்லைனாலும் நம் சந்ததியினர், நம் சமுதாயத்தினர், அந்த குழந்தைகள் அந்த அந்த நன்மையையும் அந்த பயனையும் அறுவடை செய்வாங்கங்கிறதான் இந்த நேரத்தில் கூறிக்கிட்டுறது. இது 2 தான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்பினேன். எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது, யாரை பற்றியும் பயம் கிடையாது. ஏன்னா கவுண்டரையாவோட பையன் நான். இன்றைக்கும் யாருக்கிட்டையும் 10 பைசா வாங்கி சம்பாதிச்சு நான் வந்து இது கொடுக்கணும்னு நினைக்கல. என்னோடய நான் ஒரு மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு எனக்கு இது பண்ணுறாங்க. நான் போய் அரசியலை நின்று என் கூட அரசியலுக்கு வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதை நான் பண்ணவும் மாட்டேன். அரசியல் நான் சொன்னபடி நம் சமுதாயத்தில் ஒவ்வொரு கட்சியிலையும் நல்ல நிலைமையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கட்டும். அவங்க கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருப்போம். அதே மாதிரி நம்ம கோயிலை கட்டுவோம். என்றைக்கு நம்ம கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம சமுதாயம் தலைக்கும். ஸோ நம்ம சமுதாயத்தை தலைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு விதையை நம்ம ஊணுவோம். இதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம் என்று கேட்டு, கண்டிப்பாக நம்ம சமுதாய அமைப்பு நம்ம மக்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் நம்ம அறக்கட்டளை நம்ம மக்களுக்கு ஒரு பொருளாதார பலமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, இனிமேல் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் கலந்துக்கணும். இனி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து நம்ம அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத நான் அறிவிக்கிறேன். எல்லாமே சமூக வலைதளம் மூலமாக உங்களை கண்டிப்பாக வந்தடையும். ஒவ்வொரு தடவையும் நேரில் வந்து பார்க்க முடியாதனால இப்போ நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய உதவி வந்து நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே. நீங்கள் அதனால் நம்ம பேஜ், நம்ம தமிழக கொங்கு நாடு வேட்டோ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞர் அணிக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதே மாதிரி நம்ம அமைப்போட சங்கத்தோட நிர்வாகிகளாக நீங்கள் எல்லோரும் உங்களை இணைச்சிக்கணுங்கிறத என்னோடய ஆசை. ஸோ அதுக்கு சம்மந்தமாக நான் உங்களை கண்டிப்பாக சீக்கிரமாக தொடர்பு கொள்கிறேன். அடுத்த கூட்டத்தில் நம்ம எல்லோரும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் டிசம்பர் 8ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சந்திக்கணும். தேங்க்யூ.